Good morning, students. Next topic பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற டாபிக். இப்போ அதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் எ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் ஆன் ஆப்ஜெக்ட் கேன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் ஆக்ஷனை செய்தோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், when you press a light switch, the light goes on. You may not have heard how it is flashed the light. அதாவது தட் இஸ் என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம லைட்டை ஆன் பண்ணுறோம். இப்போ லைட்டை ஆன் பண்ணால் அதோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். இது நமக்கு தெரியும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைட்டு ஆன் ஆகுது அப்படின்னா அதில் இன்டர்னலாக என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண மாட்டோம். நமக்கு தேவை என்ன அதோடைய ஆக்ஷன், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. that a class must have in order to be a new interface. ஒரு நியூ இன்டர்ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாஸில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தியா, இப்போ லைட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ அந்த லைட் அப்படிங்கிற எக்ஸாம்பிளில் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறது தான் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனாக இருக்குது. நீ ரியல் லைஃப்பில் எது வேணாலும் நீ என்ன பண்ணி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் லைஃபுக்கு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் ஒன்று வாங்குகிறோம். மொபைலில் மோஸ்ட்லி நீ யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிக்டாக் தான் என்ன பண்ணுற அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். அந்த டிக்டாக் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த ஆக்ஷனை தான் செய்வோமே தவிர அதுக்கு பின்னாடி யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க, என்ன கோடிங்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க என்ன பண்ண விரும்ப மாட்டோம். அப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன மீனிங், அங்கே என்ன ஆக்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா என்னெல்லாம் நெசசரியாக இருக்கோ அதெல்லாம் ஷோ பண்ணிவிட்டு அன்னெசரிலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சைக்கிள் வாங்குகிறோம். சைக்கிளை வச்சு நீ என்ன பண்ணுவேன், அதை எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம திங்க் பண்ணுவோமே தவிர இதில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் எங்கே வாங்கியிருப்பாங்க, யார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஒவ்வொரு பொருளை நம்ம வாங்கினாலும், அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்டை நம்ம வாங்கினாலும் அதோடைய ஆக்ஷனை தான் நம்ம செய்வோமே தவிர அதை பின்னாடி எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ண மாட்டோம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான டெஃபினேஷனே பார்த்துருவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டு டிஃபைன் வாட் an ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் won't actually do it. அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் ஆக்சுவலாக அது செய்கிறது கிடையாது. அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் ஆகிருக்கோ அதெல்லாம் கேரி பண்ணுறது யார் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கேமரா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. கேமரா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிக்சரை கேப்சர் பண்ணுவோம். அது நம்மளுடைய ப்ராசஸ்ன்னு வச்சுக்க. இப்போ அது இப்போ ஃபோட்டோவை நம்ம எடுத்தோம்னா அதை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேமரா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கோடிங்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்களோ அதை நம்ம என்ன சொல்லலாம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உனக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ மொபைல் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த மொபைலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம், நிறைய ஒர்க் பண்ணுறோம் அந்த மொபைலை வச்சு. அப்போ அதை வச்சு அதில் ப்ராசஸ் தான் நம்ம ஆக்ஷனை தான் எதிர்பார்க்குமே தவிர அந்த மொபைலில் எந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்க, அதில் என்ன சாஃப்ட்வேர் போட்டிருப்பாங்க, அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன கோடிங்ஸ் ரைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது கிடையாது, திங்க் பண்ணுறது கிடையாது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன ஆக்ஷன் நம்ம என்ன ப்ராசஸ் செய்கிறோமோ அது இன்டர்ஃபேஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிற டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர்ஃபேஸ். The class template specify the interfaces to enable an object to be created and operated properly. ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்னா கிளாஸ் டெம்ப்ளேட்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா an object attributes and behavior is controlled by sending function to the object அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட பிஹேவியரையும் சரி ஆட்ரிபியூட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங்க காஸ்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் நல்லா கவனி. ஃபஸ்ட்டு என்ஜின் இருக்குது, கெட் ஸ்பீடு இருக்குது, ரெக்கார்ட் ஸ்பீடு இருக்குது, ரிட்டன் ஃபுல் பியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த பர்சன் ஹூ டிரைவ்ஸ் த கார் டஸ் நாட் கேர் அபவுட் த இன்டர்னல் ஒர்க்கிங். ஒரு காரை டிரைவ் பண்ணுற டிரைவருக்கு காரை டிரைவ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், அதில் உள்ள இன்டர்னல் ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் ஹி ஜஸ்ட் ப்ரெஷஸ் த ஆக்சிலரேட்டர் டு கெட் த டிசைர்ட் பிஹேவியர். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அப்போ அந்த என்ஜினுக்கும் அந்த கார் டிரைவருக்கும் இடையில என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டர் தான் என்னவா இருக்குது அப்படின்னா இன்டர்ஃபேஸாக இருக்குது. அப்போ டிரைவரை தான் காலிங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், என்ஜினை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாரு. இன்டர்னலி த என்ஜின் ஆஃப் த கார் இஸ் டூயிங் ஆல் திங்ஸ். இட் இஸ் வேர் ஃபியூல், ஏர் ப்ரெஷர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம் டுகெதர் டு கிரியேட் த பவர் டு மூவ் த வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகணும் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபியூல், ஏர் ப்ரெஷர் இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். இதெல்லாம் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கார் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஆனால் டிரைவர் என்ன பண்ணுவார், ஆக்சிலேட்டர் ஸ்பீடாக கொடுத்தோம்னா கார் மூவ் ஆகுது அப்படிங்கிற திங்கிங் தான் இருக்குமே தவிர அதில் உள்ள இன்டர்னல் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உனக்கு கிளியராக புரியுது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதோட ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த உள்ள என்ன ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது உனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 1.4 பியூர் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு டெஃபினேஷன் பார்ப்போம். Pure function or function which will give exact result when the same argument are passed. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் sin 0 always result 0. This means that every time you call the function with the same argument you will always get the same result. நம்ம ஃபங்க்ஷனில் சேம் ஆர்குமெண்ட்டை கால் பண்ணும்போது எப்போதும் என்ன பண்ணோம்னா சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இப்போ sin 0வோட வேல்யூ எப்பொழுதுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது sin 0க்கு 0வும் நெக்ஸ்ட் டைம் 1ங்கிற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்காது. அப்போ நம்ம எவ்ரி டைம் அந்த ஆர்குமெண்ட்டை கால் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ரிசல்ட்டை தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். A function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of the variable. இந்த ஃபங்க்ஷனில் அதாவது எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து எதுவுமே எக்ஸ்டர்னல் வேரியபிள் வந்து ஆல்டர் நம்மளுடைய வேரியபிள் பிஹேவியரை ஆல்டர் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் see an example. லெட் ஸ்கொயர் எக்ஸ் ரிட்டன் எக்ஸ் இன்டு எக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு அல்காரிதம். இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனு, எக்ஸ் அப்படிங்கிறது பேராமீட்டர். இப்போ எக்ஸு இன்டு எக்ஸு, இப்போ எக்ஸுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அதோட பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்னு பார்த்தோம்னா 5 இன்ட்டு 5 25. நான் ஒவ்வொரு தடையும் ஸ்கொயரை கால் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னா எனக்கு ரிட்டன் என்ன வேல்யூ கிடைக்கும்னா 25 தான் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு the above function square is a pure function because it will not give different result for same input. நம்ம சேம் இன்புட்டை 5ன்னு கொடுக்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை கொடுக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். There are various theoretical advantages of having a pure function. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. One advantage is that if a function is pure then it is called several times with the same argument. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷன் பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நம்ம செவல் டைம் கால் பண்ணால் கூட கம்பைலர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைலருக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு தடவை கால் பண்ணால் போதும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் அஸ் see an example பார்த்தோம் அப்படின்னா let I equal to 0 if I less than strlen அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த்து எஸ் தென் எஸ் அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம் இங்கே பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்க லைன் என்ன அப்படின்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் ஐ அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டு. இப்போ என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கணும். எதாவது என்ன ஸ்ட்ரிங் லென்த்து அதாவது எஸ் அப்படிங்கிறத இப்போ ஸ்ட்ரிங்கு கொடுக்க போகிறோம். அதில் லென்த்தை கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் வந்து எஸ் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன்.
என்னோட ஸ்ட்ரிங்கோட நேம் என்ன கொடுக்குறேன்னா இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு அதோட லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணும் 5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். நான் ஒவ்வொரு தடவையும் நான் இந்தியா அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிசல்ட் வரும் 5 தான் வரும். அப்போ நான் ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ சேம் ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதாவது சேம் இன்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் என்னவாக தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷனை சொல்லலாம். இங்கே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். The variables used inside the function may cause the side effects though the function which are not passed with any arguments. ஃபங்க்ஷனுக்கு எந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணாட்டியும் அங்கே உள்ள இன்சைடு வேரியபிள் சைடு எஃபெக்டை நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். when a function depend on a variables or function outside of its definition block, you can never be sure the function will behave the same every time it's called. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை டெபெண்ட் பண்ணியிருக்க வேரியபிளோ இல்லை அவுட் சைட் டெஃபினேஷன் பிளாக்கோ ஒவ்வொரு தடையும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்மளுடைய ஃபங்க்ஷனோட ரிசல்ட் அப்படிங்கிறது சேமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டம் அப்படின்னு இருக்குது. ரேண்டம் ஃபங்க்ஷன்னா நமக்கு வேல்யூ எப்படி கொடுக்கணும்னா ரேண்டமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய நேமு. லெட் ஏ ஈக்குவல் டு ரேண்டம். இஃப் ஏ கிரேட்டர் தென் 10 தென் ரிட்டன் ஏ, எல்ஸ் ரிட்டன் 10. ஏ கிரேட்டர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி ஏயை, எல்ஸ் இல்லைனா 10 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போதும் இதோட வேல்யூ இதே சேம் வேல்யூ வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சைடு எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம அவுட் சைடு வேர்ல்டில் அப்சர்வபிள் இன்ட்ராக்ஷனில் இருக்கையிலே கண்டிப்பாக என்ன அப்படின்னா சைடு எஃபெக்ட் இருக்கும். நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா பியூர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது சில சமயத்தில் என்ன மாறும் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாறும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாடிஃபை வேரியபிள் அவுட் சைடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எப்படி நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். One of the most popular groups of the side effect is modifying the variable outside of the function. ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். The above exam the value of y get changed inside the function definition to which the result will change each time. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே உள்ள வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னல் வேரியபிளோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா. லெட் ஒய் ஈக்குவல் டு 0 இன்டு இன்க்ரிமெண்ட் இன்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸு ரிட்டர்ன் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டர்னலாக என்ன இருக்குது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 0 இருக்குது. நம்மளுடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்கொயர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா 5ன்னு பாஸ் பண்ணோம்னா 5 × 5 நமக்கு கொடுத்துருக்கோம். அதே அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் 5ன்னு கொடுக்குறேன். அப்போ என்னவா மாறும் 0 + 5 5ன்னு மாறும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 5ன்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 5. அப்போ ஒய் ப்ளஸ் எக்ஸுங்கும்போது 10 மாறும். அப்போ நம்மளுடைய இது எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை பொறுத்து தான் அவுட் சைடில் உள்ள வேரியபிளோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். எதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேரியபிளோட சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். இப்போ பியூர் ஃபங்க்ஷனுக்கும் இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கும் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை திரும்ப மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே தியரிட்டிக்கல் கான்செப்டை மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரீட் பண்ணாவே உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளியராக புரியும். ஓகேவாடா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கெம்லியன்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூஸிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம க்ரோம்லேண்டில் உள்ள கெம்லியன்ஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். நல்லா ரீகால் பண்ணிப்பாரு. நான் இந்த ஸ்டோரியை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா
டூ டைப் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆர் ஈக்குவல் நம்பராக இருக்குது. அந்த ஈக்குவல் நம்பர் வந்து தேர்ட் கெமிலியன்ஸை மீட் பண்ணும்போது தேர்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஓகேவாடா? லெட் அஸ் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் வேரியபிள் ஏபிசி. ஸ்மால் ஏபிசியில் இருக்குது. அதோட இனிஷியல் வேல்யூ பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்னு கொடுத்துருவாங்க கேப்ஸில். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டி, இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ஈஸியாக ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0 அண்ட் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதோட நேம் பார்த்தோம்னா அந்த அல்காரிதத்துக்கு மோனோக்ரோமடைஸ் அப்படிங்கிற நேம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி மீன்ஸ் இதோட ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இன்புட் என்னவா கொடுத்துருக்கோம்? ஏ ஈக்குவல் டு கேப்ஸ் ஏ, பி ஈக்குவல் டு கேப்ஸ் பி, சி ஈக்குவல் டு கேப்ஸ் சி, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவுட்புட் எப்படி வரணும்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கிறது நமக்கு வரணும். இப்போ எப்படி மீன்ஸ் இதோட கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிசி மூணுக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வேரியபிளுக்கும் வேல்யூ கொடுக்குறோம். என்ன மீன்ஸ் வேல்யூ அப்படின்னா ஏக்கு 4, பிக்கும் 4, சிக்கு 6. ஏயும் பியும் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக ஏயும் பியும் வந்து சேம் இன்புட்டாக இருக்கணும். அதனால கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில். நம்ம ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிற ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். அப்போ வந்து என்னமா இருக்கு அப்படின்னா ஏயும் பியும் 4ஆக இருக்குது. சி என்னவா இருக்கணும்? 6ஆக இருக்கணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் எரர் கொடுத்துருக்காங்க. நீ வந்து அதை கரெக்ட் பண்ணி 6ன்னு மாற்றிக்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஏ -1 பி -1. அப்போ 4 -1 3, மறுபடியும் பியில் வந்து 4 -1 3ஆக மாறிடும். அப்போ சி ப்ளஸ் 2 ஆயிரும். சியெல்லாம் அந்த 2வை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ 6 + 2 8ஆக மாறிடும். அடுத்த ஐட்ரேஷனுக்கு வா. ஏ -1 இங்கே 3 இருக்கா? 3 -1 2, மறுபடியும் 3 -1 2. இப்போ 2வை ஆட் பண்ணணும். அப்போ 2 ஆட் பண்ணால் 8 + 2 என்ன ஆயிரும் அப்படின்னா 10ஆக மாறிடும். அடுத்த ஸ்டேஜ் அதே மாதிரி தான் 2 -1, மறுபடியும் பியில் வந்து 2 -1. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணால் 10 + 2 12ஆக மாறிடும். திரும்ப பார்த்தோம்னா மைனஸ் பண்ணும்போது இங்கே ரெண்டுமே என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. இப்போ தேர்ட் நம்பரை மீட் பண்ணும்போது மூணுமே என்ன ஆகிடும் அப்படின்னா சேமாக ஆயிரும். அப்போ அந்த 2 கெமிலியன்ஸ் வந்து தேர்ட் கெமிலியன்ஸை பார்க்கும்போது அதோட கலர் வந்து தேர்ட் கெமிலியன்ஸோட கலராக சேஞ்ச் ஆகணும். அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இப்போ இதுக்கான அல்காரிதம் எப்படி மிஸ் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கவனி. நம்மளோட நேம் என்ன கொடுத்துருக்கோம்? மோனோக்ரோமடைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நேம் பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் வந்து ஸ்மால் லெட்டர் ஏ ஈக்குவல் டு கேப்ஸ் ஏ, ஸ்மால் லெட்டர் பி ஈக்குவல் டு கேப்ஸ் பி, சி ஈக்குவல் டு கேப்ஸ் சி. இப்போ ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன இருக்கணும்? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0ஆக இருக்கணும். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியாக இருக்கணும். ஒயில் ஏ கிரேட்டர் தென் 0ஆக இருந்துச்சு அப்படின்னா ஏபிசிங்கிறது ஏ -1 பி -1 சி + 2 அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கடா. இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டும் கொடுத்துருக்காங்க. கவனி, அதே தான் ஃப்ளோ சார்ட். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் 0ஆக இருந்துச்சு அப்படின்னா ஏ -1 பி -1 சி + 2. ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ரிட்டர்ன் பண்ணிடும். மூணுமே என்னவா இருக்கும்? சேம் கலரில் இருக்கும். இதோட இந்த லெசன் ஓகேடா. இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு. நம்ம லெசன் என்ன நேம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.